நேஷனலிசம் இன் யூரோப். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நீங்க என்சிஆர்டி ஓபன் பண்ணோடனே ஒரு இமேஜ் ஒன்று பார்ப்பீங்க இந்த மாதிரி. இது ஆக்சுவலி ஃபிட்ரிக் சிரோ வந்து ஒரு 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 பயங்கரமான விஷனரி ஆர்டிஸ்ட், பெயிண்டர். ஸோ விஷனரி ஆர்டிஸ்ட், ஒரு பெயிண்டர் ஃபிட்ரிக் சிரோன்னு சொல்லிட்டு ஒரு பிரெஞ்சு ஆர்டிஸ்ட். 1848ல் ஃபியூச்சர் உட்டோப்பியன் விஷன் அப்படின்வாங்க. அப்படின்னா சொர்க்கம் போல ஒரு ஒரு உலகம் அப்படின்ற மாதிரி, ஒரு பயங்கரமான கனவு காண்ற உலகம் அப்படின்ற மாதிரி. ஸோ ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்ல நேஷனலிசம் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்ற டாபிக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் ஏன்சர் இந்த பெயிண்டிங்கை வச்சு என்சிஆர்டி ஆரம்பிக்குது. நேஷனலிசம்னா என்ன? ஒரு தேசப்பற்று, ஒரு ஒரு நிலைக்கணும். அது எல்லாரும் ஒன்றிணைந்து எல்லாருமே யுனைட்டடா ஒரு விஷயத்துக்காக பாடுபடணும். அப்படின்னா என்னவா இருக்கலாம்? ஒரு காமன் கல்ச்சருக்காக, ஒரு காமன் லாங்குவேஜுக்காக, சரிங்களா, ஒரு காமன் இன்ட்ரெஸ்டுக்காக இப்படி நம்ம போராடணும். இவங்க யாரோ ஒருத்தர் நம்மளை ரூல் பண்ணிட்டு இருக்காரு, அவங்களுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், பிரிட்டிஷ் இந்தியன்ஸை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் கல்ச்சருக்கும் லாங்குவேஜுக்கும் நம்மளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஸோ அதனால்தான் நம்மள அவங்கள வெளியே துரத்துறதுக்காக, ஃப்ரீடம்காக போராடணும். அதே கதை தான் யூரோப்லயும் நடந்துச்சு. ஒரு நாட்டிலையும் சம்மந்தம் இல்லாதவங்க எல்லாம் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது சம்மந்தம் இல்லாதவங்க எல்லாம் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹாப்ஸ்பர்க் எம்பையர் ரொம்ப பெரிய எம்பையர். அதுல பாத்தீங்கன்னா ஆஸ்திரியா இருக்கும், ஹங்கேரி இருக்கும், ஜெர்மனி இருக்கும், எல்லா விதமான நாடுகள் இருக்கும். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசிட்டு இருப்பாங்க. இந்த நேஷனலிசம் இன் யூரோப் பிறக்கிறது, இந்த மாதிரி ஐடியா பிறக்கிறது பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறம். பிரெஞ்சு ரெவல்யூஷன் நீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. 1789 1815 வரைக்கும். ஸோ டெத் ஆஃப் நெப்போலியனோட பிரெஞ்சு ரெவல்யூஷன் முடியுது. ஸோ 1789 தான் பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஆரம்பிக்குது. அதுல லிபர்ட்டி, ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு ஐடியல்ஸை வச்சு நம்மளுக்கு ஒரு சுதந்திரமான நாடு வேணும், நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும், நம்மளுக்கு ஒரு மொனார்கி அப்படின்னா சர்வாதிகார ஆட்சி, எது மேல ஒரு கிங் மாதிரி ஒரு ஆட்சி நம்மளுக்கு வேணாம். அப்படி இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷனோட இருக்கணும் அந்த கிங்கு அப்படின்னு சொல்லி ஒரு அரசமைப்பு வேணும், நம்மளுக்கு ஒரு பக்காவான ஒரு பாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணது எது? பிரெஞ்சு புரட்சி, பிரெஞ்சு ரெவல்யூஷன் 1789. சார் 1789ல ரெவல்யூஷன் ஆரம்பிச்சது திசை திரும்பிருச்சு. அங்க இருக்கிற கிங் லூயி நெப்போலியன் 14 லூயி 14 அப்புறம் நெப்போலியன் வர்றாரு. லூயி 14 we are in nationalism in Europe, first chapter of history, which is very well connected to the French Revolution of 9th standard. And I was giving introduction, and இந்த இன்ட்ரோடக்ஷன்ல மெயினா சொன்னது என்னன்னா, யூரோப்ல நேஷனலிசம் பிறக்கிறதுக்கு மெயின் பவர் சென்டர் எதுன்னா பிரான்ஸ். மெயின் பவர் சென்டர் எது? பிரான்ஸ். பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்ததால தான் அந்த ஐடியாஸ் எல்லாமே நெப்போலியன் எல்லா ஊருக்கும் பரப்பிட்டான். அவங்க ஆக்சுவலி பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடத்தினது லிபரல் கண்ட்ரி வேணும். லிபரல்னா என்ன? ஃப்ரீயா இருக்கிற கண்ட்ரி. லிபர்னா ஃப்ரீ, சரிங்களா? லிபரல் கண்ட்ரி வேணும், ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும், புரியுதுங்களா? ஒரு ப்ராப்பரான ஃப்ரீடம் உள்ள என்விரான்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் வேணும், கோஆபரேட்டிவ் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் வேணும். அப்படின்னா நாங்க தேர்ந்தெடுத்து சில பேரை அனுப்புவோம், அவங்க தான் நம்மளை ரூல் பண்ணணும். ஃபிட்ரிக் சிரோ ஒரு பெயிண்டிங் ஒன்று போடுறாரு. அது எப்படின்னா விஷனரி பெயிண்டிங். பிரெஞ்சு ரெவல்யூஷனை பேஸா வச்சுக்கிட்டு 1815க்கு அப்புறம் என்னென்னலாம் நடந்திருக்கு, அதுதான் உங்களோட. பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஒரு விதமாக ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணிருச்சு யூரோப்ல. அந்த யூரோப்ல ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் 1815 1871 வரைக்கும் என்ன நடந்தது? 1815 56 வருஷம் கதை தான் நம்ம இங்க படிக்க போறோம். 56 years of study. So unification of Germany and Italy and Britain, இது எல்லாமே உங்களோட கம்ப்ளீஷன் ஆஃப் தி சாப்டர். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் தி சாப்டர் 1815. ஸோ 1815 1871 வரைக்கும் தான் நம்மளோட நிகழ்வுகள் நிறைய இருக்க போகுது. இந்த நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னா, நேஷனலிசம் டெவலப் ஆச்சு, தேசப்பற்று ஏறி இருக்கு, எல்லாருக்கும் ஒன்றிணைச்சு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போராடணுன்ற ஒரு ஃபீலிங்கு யூரோப்ல எல்லாருக்கும் கலப்பிருக்காங்க. அதை கலப்பி விட்டது யாரு? பிரெஞ்சுக்காரங்க.
அதை கலப்பி விட்டுதாரு பிரெஞ்சுக்காரங்க. அதுக்கு தான் 9th பிரெஞ்சு ரெவல்யூஷனை நடத்தி 10th என்ன கொண்டு வரான், நேஷனலிசம் இன் யூரோப்பை கொண்டு வரான். புரியுதுங்களா? இது ஆக்சுவலி ஒரே சப்ஜெக்ட். 1789 பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல ஆரம்பிச்சா யூனிபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி, இட்லி அண்ட் பிரிட்டன் கிட்ட போய் முடியணும். புரியுதுங்களா? இதுதான் ஒரே சப்ஜெக்ட். அது ஆக்சுவலி அங்க 9th இருந்து 10th வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் ஹேஸ் டு பி கண்டினியூஸ். அது ரெண்டா பிரிச்சிருக்கான். இப்போ நம்ம வந்து டெத் ஆஃப் நெப்போலியன்ல இருந்து கான்செப்ட் ஆரம்பிக்கிறோம். டெத் ஆஃப் நெப்போலியன்ல இருந்து. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க என்சிஆர்டில, அங்க முன்ன ஆக்சுவலி சீக்வன்ஸ் இதுதான். 1815 to 1871 தான் உங்களோட போக்கஸ் எங்க இதுல. ஆனா டைரக்டா 1815ல ஆரம்பிக்க மாட்டான், கொஞ்ச நேரம் ஆகும். நியூ கன்சர்வேட்டிசம் 1815 ஒரு டாபிக் ஒன்று ஆரம்பிப்பான். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கான், உங்களுக்கு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்றான், ஒரு உட்டோப்பியன் ஐடியா. உட்டோப்பியன் ஐடியானா டே இப்படி இருந்தா சொர்க்கம் போல இருக்கும்டா, இப்படிதான்டா வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் உட்டோப்பியன் ஐடியா. ஸோ ஃப்ரீட்ரிக் ஜீரோ ஒரு பெயிண்டிங் போடுறாரு. என்ன அந்த பெயிண்டிங்னா, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை நிக்க வைக்கிறார். இது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை நிக்க வச்சுட்டு சார்ட்டர் ரைட்ஸ், உரிமைகள் அதானே இல்ல இப்போ மக்கள் கிட்ட. இது வந்து சார்ட்டர் ஒன்று கையில வச்சிருக்காங்க பாருங்க. அப்புறம் வந்து டார்ச் வச்சிருக்காங்க, சரியா? which explains about liberty, freedom, justice, equality, rights, உரிமைகள் எல்லாமே வந்து அந்த அம்மா நின்றுட்டு இருக்கு. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபிகரை, இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிய ஆல்ரெடி யுஎஸ்ஏ கிராஸ் ஆயிருச்சு, சுவிட்சர்லாந்து கிராஸ் ஆயிருச்சு. நல்லா கவனிங்கம்மா, இங்க கவனிங்க. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிய யுஎஸ் கிராஸ் ஆயிருச்சு, இப்போ சுவிட்சர்லாந்து கிராஸ் ஆயிருச்சு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அப்சல்யூட்டிஸ்ட் நேஷன்ஸ் அப்படின்னா யாரு, இது 1848ல பேசிட்டு இருக்கேன் தம்பி. எந்த டைம்? இப்ப நான் இருக்கிறது 1848ல போட்ட பெயிண்டிங் இது, ஃப்ரீட்ரிக் ஜீரோ. சரிங்களா? என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை தாண்டி ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், ரைட்ஸ் எல்லாருக்குமே வந்து யாருக்கு வந்துருச்சு? யுஎஸ்க்கு வந்துருச்சு, சுவிட்சர்லாந்துக்கு வந்துருச்சு, சுவிட்சர்லாந்துக்கு வந்துருச்சு. இப்போ ஜஸ்ட் யார் சார் தாண்ட போறாங்க அப்படின்னா ஜெர்மனி. யார் சார் இப்ப ஜஸ்ட் தாண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பிரெஞ்சு. பிரெஞ்சு இப்ப தாண்டிக்கிட்டு இருக்காங்க, சுவிட்சர்லாண்டும் யுஎஸும் தாண்டிட்டாங்க, பிரெஞ்சு தாண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா முழுசா தாண்டி முடிக்கல. இது எந்த நேரத்துல? 1848ல. அதுக்கப்புறம் ஜெர்மனி, 2 Sicilies of Italy, Austria, Hungary, all these people are in the queue. எல்லாம் flags தெரியுதா? இதெல்லாம் இட்டலி. 2 Sicilies of Italy and Italy and also like you know Austria, Hungary, இவங்க எல்லாருமே லைனா வரிசையா அப்படியே போயிடுவாங்க பாத்தீங்களா? சோ இவங்க எல்லாருமே வந்து நேஷன் ஸ்டேட்ஸா மாறுறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல நேஷன் ஸ்டேட்ஸ் ஆறதுக்கு பாத்துட்டு இருக்காங்க. இவரது ஏன் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க என்சிஆர்டிலன்னா, இவர் விஷனரி. 1848ல ஜெர்மனி என்ற பேரே இல்லை, ஆனா அவர் ஜெர்மன் எழுதிட்டாரு பாருங்க. ஜெர்மன் எழுதிட்டாரு பாருங்க. ஜிஎன்ஏன்னு வரும் அந்த ஸ்பெல்லிங், GRMA GNA வரும். ஜெர்மன் அப்படின்னு வரும், டாய்ச்ச. சோ இவங்க வந்து விஷனரி. எல்லாரும் வந்து அடுத்ததுதான் 1848க்கு அப்புறம் தான் ஜெர்மனி வந்து ஒன்னா சேருது, ஜெர்மனி என்ற பேரே வருது. அது பேர் தான் யூனிபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி, உங்களோட சாப்டர்ல லாஸ்ட் டாபிக். அதுக்கப்புறம் இட்டலி, அது பக்கத்துல இட்லி இருக்கு. இட்லி 2 Sicilies of இட்லியும் இட்டலி எல்லாருமே சேர்ந்து யூனிபிகேஷன் ஆஃப் இட்லி 1861. சோ இது எல்லாமே அவருக்கு 1848ல பெயிண்டிங் போடும்போது எப்படி தெரிஞ்சிருக்குன்றது தான் பாயிண்ட். அவர் விஷனரி. அவர் வந்து முன்னாடியே கணிச்சிட்டாரு, இந்த மாதிரிலாம் நேஷன் ஸ்டேட்ஸ் உருவாக போகுது. எல்லா ஸ்டேட் சின்ன 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 லேண்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜெர்மனி ஆக போகுது, சின்ன 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 லேண்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இட்டலி ஆக போகுது, ஆஸ்திரியா ஹங்கேரி ஃபியூச்சர்ல என்ன வாங்க போகுது? நேஷன் ஸ்டேட்டா மாற போகுது, இண்டிபெண்டன்ஸ் வாங்க போகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? இது எல்லாமே அவர் கணிச்சிருக்காரு. அதனாலதான் உங்க என்சிஆர்டில அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சார் அவங்க என்ன பண்றாங்க, என்சிஆர்டில 9th ஸ்டாண்டர்ட் கண்டிப்பா ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டீங்கன்னு அவங்களும் ஒரு கணிப்பு இருந்தாங்க. யாருக்கு? சிபிஎஸ்இ, என்சிஆர்டி. அதனால ஒரு ரிவிஷன் சொல்லி ஒண்ணு வச்சிருக்கான். எது? உங்களோட செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பெயிண்டிங் பார்ட், ரெண்டாவது பார்ட் என்ன? இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன், அந்த ஐடியா ஆஃப் நேஷன். நேஷன் என்ன?
ஒரு தேசப்பற்றோட ஒரு நாடு உருவாகிறது. தேசப்பற்றோட நேஷனலிசம் என்ற ஒரு பற்றோட ஒரு நாடு, ஒரு கண்ட்ரி உருவாகிறது. சரிங்களா சார்? 19th செஞ்சுரியில நேஷனலிசம் மெயினா பிறந்தது பிரெஞ்சுல, பிரான்ஸ்ல. அங்கிருந்து தான் எல்லா இடத்துக்கும் பரவிச்சு. புரியுதுங்களா? அங்கதான் எல்லாமே வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் மாடர்ன் ஸ்டேட், சென்ட்ரலைஸ்டு பவர், clearly defined territory, sovereign control, common identity, shared history. அப்படின்னா என்னன்னா இதெல்லாம் நேஷனலிசம், நேஷனோட டெஃபினிஷன். ஷேர்ட் ஹிஸ்டரின்னு என்ன அர்த்தம்? நாங்கெல்லாம் இங்க 300 வருஷமா இதே இடத்துல தான் சார் வாழ்றோம். டிசென்ட்னா என்ன? நான் இங்கிலேருந்து தான் வந்தேன். நான் வந்து சிசிலியில தான் பிறந்தேன், நான் சிசிலியில இருந்து தான் வந்தேன். இது ஒரு காமன்னஸ். அப்புறம் ஒரு காமன் சென்ட்ரலைஸ்டு பவர் என்ன? அங்க இட்டாலியன்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு மேல ஏதோ ஒரு ராஜா வந்து இப்ப நான் உங்களை ரூல் பண்றேன்னு சொல்றான். அதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். நாங்க எல்லாருமே சேம் லாங்குவேஜ் பேசுறோம், அதுவும் சேம் கல்ச்சர். இது ஷேர்டு கல்ச்சர். புரியுதுங்களா? சோ மல்டிநேஷனல் டைனஸ்டிக் எம்பையர்ஸ்ல மல்டிநேஷனல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கிட்டத்தட்ட 7ல இருந்து 8 நாடு ஒரே ராஜா ஆண்டுகிட்டு இருக்காரு. எக்ஸாம்பிள் ஹாட்ஸ்பர்க் எம்பையர். என்ன எம்பையர்? ஹாட்ஸ்பர்க் எம்பையர். டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் வித் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் ஃபுட். ஆனா ரூல் பண்றவர் பார்த்தா ஹாட்ஸ்பர்க் எம்பையர். அவருக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு காமன்னஸும் இருக்காது. அவருக்கு இவங்க என்ன ஆறாங்கன்னு கூட தெரியாது, இவங்களோட இமோஷன் தெரியாது. இப்படிதான் இருந்தது யூரோப்பு. ஏதோ ஒரு ராஜா மல்டிபிள் நேஷன்ஸை ஆண்டுகிட்டு இருந்தாரு. கேட்டா அந்த நாடு அவங்கள இருக்குன்றது மட்டும்தான் தெரியும் தவிர அந்த மக்களுக்கு என்ன இமோஷன், என்ன லாங்குவேஜ் ஒண்ணுமே தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் வந்து என்ன கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் கிளியர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் நேஷனலிசம் என்ன? ஃபர்ஸ்ட் கிளியர் எக்ஸ்பிரஷன் பிரெஞ்சு ரெவல்யூஷன். எப்போ? 1789ல. அவங்க என்ன கேட்டாங்க? பிரெஞ்சு ரெவல்யூஷனோட ரிவிஷன். இது பிரெஞ்சு ரெவல்யூஷனோட ரிவிஷன். சார் 1789ல அவங்க கேட்டது என்னன்னா ஒரு அப்சல்யூட் மொனார்க் இருந்தான். அவன் பேரு லூயி 14. இவர் இருந்தாரு. இவரை வந்து எடுத்துட்டு எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோம். அப்சல்யூட் மொனார்க்னா கிங். ஆனா எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோம்? கான்ஸ்டிடியூஷனல் மொனார்க், கான்ஸ்டிடியூஷன் வேணும்னு கேட்டோம். லூயி 16. லூயி 14 is the grandfather of this guy. He was good guy. He earned the wealth actually. இவன் இந்த போர் எல்லாம் போயிட்டு இவன் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். மாத்தி லூயி 16. இவங்க கேட்கறது என்ன? கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி கேட்கறாங்க. ஆனா இருக்கிறது என்ன? அப்சல்யூட்டிசம். அப்சல்யூட்டிசம்னா என்ன? சர்வாதிகாரம், கிங், அட்டாக்ரசி, டெஸ்பாட்டிசம். புரியுதா? இது வேணான்னு சொல்லிதான் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கொண்டு வராங்க? நிறைய கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ் கொண்டு வராங்க, கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி கொண்டு வராங்க. 1792 கிட்ட வரும்போது லூயி 16 மொத்தமா கிலட்டின் போட்டு சாவடிச்சிடறாங்க, தலையை வெட்டி சாவடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் திசை திரும்புது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? திசை திரும்பி 1796ல நெப்போலியன் வந்து சாதாரண சோல்ஜர்ல இருந்து ரைஸ் ஆறான். 1799க்குலாம் வரும்போது அவரு என்ன பண்றாரு? அவரும் மொனார்கி தான் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஆனா வித் பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன். என்னது? நெப்போலியன் டேக் ஓவர் பண்ணும்போது அவரும் மொனார்கி தான் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஏன்னா அவரும் ஒரே ஆள் தானே. ஆனா அவர் கிங் மாதிரி பிஹேவ் பண்ணல, அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணாரு. நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு. நெப்போலியனிக் கோடு அப்படின்னு ஒரு கோடை கொண்டு வந்தாரு. நிறைய விஷயத்த அபாலிஷ் பண்ணாரு. பிரெஞ்சோட பவரை மற்ற நாடுகளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி மிச்ச நாடெல்லாம் ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சாரு. இதுதான் நேஷனலிசம் பிறக்கிறதுக்கான மெயின் அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன். இவர் என்ன பண்றாரு? பிரெஞ்சு ஆர்மியை வச்சுக்கிட்டு பக்கத்து நாடுகள்லாம் போய் ஆக்குபை பண்ண ஆரம்பிக்கிறார். யாரு? நெப்போலியன். ஹி இஸ் எக்ஸ்பேண்டிங். 1799க்கு அப்புறம் அவர் எக்ஸ்பேண்ட் பண்றாரு. கேட்டா எல்லாருக்குமே நான் ஃப்ரீடம் தரேன்றாரு, எல்லாரையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவா ஒன்னு ஆக்குறேன்றாரு, யூரோப் மொத்தமா நான் ஒன்னு ஆக்கி காட்டுறேன்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? கொண்டு வரும்போது என்ன ஆகுது? பிரான்ஸ்ல இருக்கிற லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபேட்டர்னிட்டி அப்படி இருக்கிற ஐடியாஸ் எங்க போகுது? ஒரு நாடா பரவுது. பரவனோடனே வைரஸ் மாதிரி
பிரான்ஸ்காரங்க எப்படி ஒரு நேஷன் எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்றாங்களோ நம்மளும் ஏன் ஒரு நேஷன் எடுத்துட்டு வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க யாரெல்லாம் பிரெஞ்சுக்காரங்க போய் அதை ஆக்குபை பண்ணுவாங்க, நெப்போலியன் போய் அதை ஆக்குபை பண்ணும்போது அந்த நாட்டை என்ன பண்றாங்க, ஈஸியா அதை வரவேற்கிறாங்க. யார? நெப்போலியன் ஆர்மி வந்தா வரவேற்று அங்க இருக்கிற கிங்க தூக்கி போட்டு நெப்போலியன் தான் ஜெய் ஜெயன்றாங்க. ஆனா நெப்போலியனும் பிடிக்காம போயிடுறான் கொஞ்சம் ஃபியூச்சர்ல. அது ஏன்றது நான் உங்களுக்கு என்சிஆர்டில சொல்லியிருக்காங்க, நான் அதை நான் சொல்றேன். நெப்போலியனும் பிடிக்காம போயிடுவான். இப்படி போய் எல்லா இடத்துலையும் நேஷனலிசம் நேஷனலிசம் நேஷன் பில்டிங் தேசப்பற்ற நல்ல இன்ஜெக்ஷனை ஏத்தி விட்டுட்டு நெப்போலியன் செத்து போயிடுறான். இது நெப்போலியன் என்னாரான், காலமானான். 1815 அவன் காலி ஆயிட்டான். ஆனா யூரோப்ல என்ன வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டான், நேஷனலிசம் தேசப்பற்ற ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு செத்து போயிட்டான். இவன் எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணாம இருந்திருந்தா, கிளறாம இருந்திருந்தா, வெறும் பிரான்ஸ்ல மட்டும் உட்கார்ந்துருந்தா, எல்லா இடத்துலயும் சோல்ஜர்ஸ் போய் நேஷனலிசம்னா என்ன, கல்ச்சர்னா என்ன, புரியுதுங்களா, தேசப்பற்றுனா என்ன அப்படின்றது பரப்பாம இருந்திருந்தா நேஷனலிசம் அண்ட் யூரோப் ஈஸியா இது வந்திருக்காது. இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிருக்கும். கிளறி விட்டது யாரு? சும்மா இருந்த சங்க யாரு ஊதுனது? நெப்போலியன், நெப்போலியன் ஆர்மி. சோ 1815 நிம்மதியா செத்துட்டான்னு நினைச்சிட்டாங்க இவங்க எல்லாருமே. யாரு? இருக்கிற கிங்ஸ். 1815 இவன் செத்த உடனே அதுதான் அடுத்த ஸ்டோரி. 1815 இது நான் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. 1815க்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை மட்டும் சொல்லிட்டு 1815 நான் நின்னேன். கதையில எங்க நின்னேன்? 1815 நான் ஸ்டோரியை நிறுத்திருக்கேன். பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இன்னும் 2-3 விஷயங்கள் என்னன்னா, அவன் பிரெஞ்சு பீப்புளுக்கு எல்லாரும் ஒண்ணு, இது தெரியாத வாயில மண்ணு, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணது யாரு? நெப்போலியன். ஆனா பிரெஞ்சு மக்களும் ஒன்னா கூடினாங்க. கூடிதான் யாரை தூக்கி போட்டாங்க? லூயி 16 தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் நெப்போலியனை வரவேற்றாங்க. ஆனா நெப்போலியனை வரவேற்றது கிட்டத்தட்ட எப்படி ஆகி போச்சுன்னா, மான்ஸ்டரை வளர்த்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு பெரிய டைனோசரை வளர்த்த மாதிரி ஆயிடுச்சு. அவனை யாராலையும் சமாளிக்க முடியல. ஆளு பார்த்தா குட்டையா தான் இருப்பான், பண்ண வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா டைனோசர் மாதிரி பண்ணி வச்சிருக்கான். சரிங்களா? சோ சார், இவங்களுக்குள்ள தேசப்பற்று வரதுக்கான காரணங்கள் என்னென்ன சார் அப்படின்றது 2-3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. யாருக்கு? பிரெஞ்சுக்குள்ள. இதுதான் கொண்டு போய் எங்க சேர்க்கிறாங்க? பக்கத்து நாடுலாம் போய் சேர்க்கிறாங்க. புரியுதுங்களா? என்ன ஐடியா? த ஃபாதர்லேண்ட். ரெண்டாவது த சிட்டிசன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னோட தேசம் இம்பார்ட்டன்ட், லா பேத்ரே லா செத்ரியம். ரெண்டாவது சிட்டிசன்ஸ் இம்பார்ட்டன்ட். சிட்டிசன்ஸை கண்டுக்காத நாடு, கம்ப்ளீட்டா ஒரு பவுண்டரி இல்லாத நாடு, சிட்டிசன்ஸே கண்டுக்காத நாடு, தேசம் இந்த தேசம் என்னோட தேசம் அப்படின்னு ஃபீலிங் இல்லாத நாடு, அந்த நாடு உருப்படாது. அந்த நாடு எப்பத்திக்குமே அடிமையா தான் வாழும். அந்த மாதிரி வாழ்க்கை வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றது யாரு? பிரெஞ்சு. இந்த ஐடியா தான் எங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க? எங்க கொடுக்குறாங்க? பக்கத்து நாடுகள்லாம் போய் கொடுக்குறாங்க. எப்போ? நெப்போலியன் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபிளவரை, இந்த பிளாகை எங்க போனாலும் பழைய ராயல் ஸ்டாண்டர்ட் பிளாக் ஒன்று இருந்தது, தூக்கி போட்டு புது பிளாக் தான் யூஸ் பண்றான். இதுதான் ஃபெட்ரிக் சிரோ அந்த பெயிண்டிங்ல கொடுத்தது, ட்ரை கலர் பிளாக். புரியுதுங்களா? இந்த பிளாக் என்ன பண்ணுது? எல்லாரையும் யுனைட் பண்ணுது. இன்னொரு ஐடியா என்ன? இப்போ பிரான்ஸ்ல எப்படி நேஷனலிசம் பிறந்துச்சுன்றதுக்கு ஒரு 3-4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். பிளாக் யுனைட் பண்ணுச்சு. அப்புறம் தி ஐடியா ஆஃப் லா பேத்ரே அண்ட் லா சித்ரியான். சரியா? ஃபாதர்லேண்ட் அண்ட் தி சிட்டிசன் இஸ் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது ட்ரை கலர் பிளாக். இது எல்லாத்தையும் தான் என்னது? தேசப்பற்று உருவாகுது. அப்புறம் எஸ்டேட் ஜெனரல் இருந்தது, which consists of all the citizens. புரியுதுங்களா? அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது நேஷனல் அசம்பிளியா மாறுது. அப்படின்னா எங்கல இருந்து பவர் எங்க வருது? மக்களுக்கு வருது. யார்கிட்ட இருந்த பவர்? கிங் கிட்ட இருந்த பவர் அது யார்கிட்ட வருது? மக்கள் கிட்ட வருது. எஸ்டேட் ஜெனரல்ன்றது மக்கள், நேஷனல் அசம்பிளின்றது மக்கள், மக்களால பார்லிமெண்ட். புரியுதுங்களா? அப்படின்னா நம்ம தாண்டா முடிவு பண்ணிக்கணும் நம்மளோட தலையெழுத்து என்னன்னு ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு ஐடியா. புது போயட்ரி எழுதுறது, புது உறுதிமொழி ஓத் எடுக்கிறது, புது மார்டியர்ஸ். இப்போ பாஸ்டில் ஃபோர்ட் எல்லாம் போயிட்டு நிறைய பேர் போய் செத்து போயிட்டாங்க. எது? பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. அந்த பாஸ்டில் ஃபோர்ட்ல செத்தவனுக்கு எல்லாம் உடனே என்ன பண்றது? அங்க ஒரு சமாதி கட்டி
அங்க 2 கன்னு 303 ரைபிள் வச்சு பக்காவா புல்லெட்ஸ் எல்லாம் வந்து 21 புல்லெட் எல்லாம் சுட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, மார்ட்டியர் டம் கொடுக்குறாங்க. என்னது, தேசிய போராளி அப்படின்ற ஒரு பேரை கொடுத்து அவனை வந்து பெரியாளு. நம்ம ஊர்ல பரம்வீர் சக்ரா, அசோக சக்ரா அவார்ட் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் அப்ரிசியேட் பண்றாங்க. அப்படின்னா இந்த போருக்காக செத்தவங்க, பிரான்ஸ்க்காக செத்தவங்க சாதாரணமா செத்து போல, இந்த பிரான்ஸுக்காக செத்து போயிட்டாங்க. பிரான்ஸ் ஒன்னா இருக்கிறதுக்காக செத்து போயிட்டாங்க. இந்த கான்செப்ட் அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் எங்க எல்லா நாட்டுக்கும் பரவுது. புரியுதுங்களா? when the France freezes the whole Europe gets cold அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான சேயிங் ஒன்று இருக்கு. அது என்னன்னா இதுதான் அந்த ஸ்னீசிங். இது மொத்தமா அந்த வைரஸ் யாருக்கெல்லாம் பரவுது? கம்ப்ளீட் யூரோப்புக்கு பரவுது. இவர் என்ன பண்றாரு, சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் கொண்டு வர்றாரு. யாரு? நெப்போலியன். அப்புறம் என்ன கொண்டு வர்றாரு? யூனிஃபார்ம் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் கொண்டு வர்றாரு. கன்ஃபியூஷனை கம்மி பண்றாரு. புது கோடு கொண்டு வர்றாரு. எது? அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. புரியுதுங்களா? பழைய அக்ரிகல்ச்சரல் ஸ்லேவரி எல்லாம் இருக்குல்ல, எது அக்ரிகல்ச்சர்ல போன அடிமைத்தனம், அது எல்லாத்தையும் ஒழிக்கிறாரு. யாரு? நெப்போலியன். இந்த மாதிரி சிஸ்டம்லாம் எங்க போகுது? பழைய கண்ட்ரிக்கெல்லாம் போகுது. ரீஜனல் டைலக்ட்ஸ் அப்படின்னா திருநெல்வேலியில ஒரு தமிழ், திருச்சியில ஒரு தமிழ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாம ஒரே தமிழ் வரணும். அந்த மாதிரி பாரிஸ்ல என்ன பேசுறாங்களோ பிரெஞ்சு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் தான் எல்லாருமே பேசணும்ன்றது கொண்டு வராங்க. அப்ப என்ன ஆகுது? ஒற்றுமை வருது. அப்ப நேஷன் என்ற ஃபீலிங் வருது. அப்போ தேசப்பற்று டெவலப் ஆகுது. எல்லாரும் ஒண்ணுன்ற ஃபீலிங் வருது. இந்த மாதிரி மெஷர்ஸ் தான் யாரை உஸ்பேத்துது? பக்கத்து கண்ட்ரிஸ் உஸ்பேத்துது. இது எல்லாமே பிரான்ஸ்ல நடந்த நிகழ்வுகள். எப்பல இருந்து எப்போ வரைக்கும்? 1789ல இருந்து 1805 1810 வரைக்கும். 1805 and 1810. அந்த 1805 and 10க்கு அப்புறம் இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்? நெப்போலியன் பக்கத்து நாடுகளை ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சான். இந்த ஐடியாஸ் எல்லாம் என்னது? சோல்ஜர்ஸ் அந்த ஐடியாவை எங்க கொண்டு போறாங்க? அந்த பக்கத்து நாடுகளை ஆக்குபை பண்ற நாடுகளுக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போய் நம்ம ஏன் இதே மாதிரி டெவலப் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இதே மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ஸ் வாங்கக்கூடாது? புரியுதுங்களா? இருக்கிற ராஜாக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் யாரோ இருக்கான் மேல, நம்ம யாரோ இருக்கோம். நம்ம ஏன் அவனை தூக்கி போட்டு நம்ம ஏன் தனியா இண்டிபெண்டன்ஸ் கேட்கக்கூடாது? அந்த ஐடியா தான் எல்லாத்தையும் முடிக்குது. சரிங்களா? லாஸ்ட் ஸ்ட்ரோக் ரெவல்யூஷனரிஸ். சோல்ஜர்ஸ் கொண்டு போய் ஐடியாவை ஸ்ப்ரெட் பண்ணாங்க, அக்செப்டட். இதை ரொம்ப வேகப்படுத்துறது யாருன்னா ரெவல்யூஷனரிஸ், புரட்சியாளர்கள். இன்னொருத்தங்க யாருன்னு கேட்டா எழுத்தாளர்கள், ரைட்டர்ஸ், போயட்ரி. ரெவல்யூஷனரிஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா கியூசப்போ மசினி இட்டலி, யங் இட்டலி, யங் யூரோப். இந்த மாதிரி வந்து ஜெக்கோபின் கிளப்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சது, சீக்ரெட் சொசைட்டி ஆரம்பிச்சவங்க. புரியுதுங்களா? சோ பிரான்ஸ்ல சீக்ரெட் சொசைட்டி ஜெக்கோபின் கிளப்ஸ் ஆரம்பிச்ச மாதிரியே யூரோப் ஃபுல்லா ஜெக்கோபின் கிளப் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சுட்டு இந்த புரட்சிகரமான ஐடியாஸ பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல எழுத்தாளர்கள் போயட்ரி எழுதி அந்த போயட்ரி எல்லாம் வச்சு நேஷனலிசம் டெவலப் பண்ணாங்க. அந்த டெவலப் பண்ணத ரொமான்டிசிசம்ன்றாங்க. என்ன சொல்றாங்க? ரொமான்டிசிசம். ரொமான்டிசிசம் is also one of the mode of spreading the nationalism. One of the mode of spreading the nationalism in Europe. Revolutionaries have started secret societies. Some of the people supported from the exile also. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப தலைலாமா வந்து இந்தியாவில் இருக்காரு, ஆனா ஒரு டிபெட்டை ரூல் பண்ணிட்டு இருக்காரு. புரியுதுங்களா உங்களுக்கு? எக்ஸைல்ல இருந்த ரூல் பண்றது. சில பேர் வந்து துரத்திடுவாங்க நாட்டை விட்டு, நீ புரட்சிகரமா இருக்காடான்னு அங்க இருந்து ஊர்ல இருந்து துரத்திடுவாங்க. துரத்தினாலும் அவன் வெளியில இருந்து உட்காந்து ரிமோட்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான் எல்லாத்தையும். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ சீக்ரெட் சொசைட்டி, ஜெக்கோபின் கிளப்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க. ஃபேமஸ் ஜெக்கோபின் கிளப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யங் இட்டலி இன் மார்சில்ஸ் பிரான்ஸ் அண்ட் யங் யூரோப் இன் பெர்ன் சுவிட்சர்லாந்து. இதெல்லாம் வந்து கியூசப்போ மசினி, who is an Italian who has got that idea of revolutionary idea of என்னது எல்லாம் சின்ன சின்ன நாடுகளையும் ஒண்ணுபடுத்தி அதை இட்டலியா கிரியேட் பண்ணணும், அப்பதான் வந்து தேசப்பற்று கரெக்டா இருக்கும், நாடு கரெக்டா இருக்கும்னு சொன்னவரு கியூசப்போ மசினி. நியூஸ் ஆஃப் தி ஈவென்ட்ஸ் இன் பிரான்ஸ் reached the different cities of
இந்த ஒரு லைனை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். பிரான்ஸ்ல நடந்த எல்லா ஈவெண்ட்டும் அப்படியே யூரோப் ஃபுல்லா பரவிருச்சு. அதுக்கு தான் இந்த டியூக் ஆஃப் மேட்டர்னி சொன்னான அந்த டைலாக், the France sneezes the whole Europe gets cold. ஏன் சொல்றான்? சாதாரண இல்ல, பிரான்ஸ்ல தான் ஆரம்பிக்கும். எந்த ஆரம்பிச்சாலும் இந்தியா, யுஎஸ், இப்ப உலகத்துல 500 மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இருந்தா 500 மல்டிநேஷனல் டாப் 500 கம்பெனிஸ் இருந்தா 150 ஆர் ஃப்ரம் பிரான்ஸ். 150 ஆர் ஃப்ரம் பிரான்ஸ். இங்கிலீஷே பேச மாட்டாங்க. நாடு மொத்தமா சேர்த்தா உத்தரப்பிரதேச ஹரியானா அளவுக்கு கூட இருக்காது. அவ்வளவு சின்ன நாடு. உத்தரப்பிரதேஷ் தான் சைஸ். இதுதான் பிரான்ஸ். ஆனா 150 கம்பெனிஸ், டாப் 500 மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல 150 கம்பெனிஸ் எங்க இருந்து வருது? பிரான்ஸ். ஃபேஷன் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட் அதான், பெர்ஃப்யூம் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட் அதான், ஷாம்பைன் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட் அதான், வைன் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட் அதான். புரியுதுங்களா? பிளஸ் 150 கம்பெனிஸ். ஜஸ்ட் இமேஜின். அந்த தேசப்பற்று அங்க பிடிச்சது சாதாரண ஆளுங்கள. உள்ள போன பேட்ரியாட்டிசம்லாம் வேற லெவல்ல இருக்கும். அவனுக்கு ஜெர்மனே தெரிஞ்சாலும் இங்கிலீஷே தெரிஞ்சாலும் பேச மாட்டான், பிரெஞ்சுல தான் பேசுவான். அதை தான் நம்ம ஆளுங்க ஏதோ ட்ரை பண்றாங்க, பல்பு வாங்கிறாங்க. தேசப்பற்றுனா எங்க ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். கரெக்டா? அதை விட்டுட்டாங்க நம்ம ஆளுங்க. டெஸ்பாட்டிசம், சர்வாதிகாரம். அண்ட் despotism is like, how do you tell, and a despotic, I give orders, you obey it. I give orders, you obey it. How do you define this? The one way of unidirectional rule, unidirectional command and rule. You give directions in only one direction. There is nobody to tell you. Despotism na, I give orders and you obey it, and there is nothing called appeal, nothing. So despotism is something like you have all the authority, complete authority over the people. Dictatorship is one form of despotism. Despotism is a mannerism. Dictatorship is one of the types of despotism. So the complete authority lies with a single person or few persons. Sarvadhigaram. Tamilla Sarvadhigaram. Complete authority. Complete authority stays. Okay. இப்போ இதுதான் நான் சொல்ல போறேன். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் begin starting Jacobin clubs. Jacobin clubs na onnum illa, they are like the clubs which talks about how about building, na nation build panna eppadi irukum, நம்ம எல்லாருமே ஒன்று அப்படின்ற ஐடியாஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ற ஒரு கிளப். ஸோ ஜெகோபின் கிளப்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? இந்த ஆக்டிவிட்டிஸும் கேம்பெயின்ஸும் எங்கெல்லாம் பரவுது? பிரெஞ்சு ஆர்மி வழியா எங்க பரவுது? ஹாலாண்ட். அப்படின்னா நெப்போலியன் என்ன பண்ணிட்டான்? ஹாலாண்டை ஆக்குபை பண்ணிட்டான். கரெக்டா? அப்புறம் பெல்ஜியம் ஆக்குபை பண்ணிட்டான். சுவிட்சர்லாந்து ஆக்குபை பண்ணிட்டான். மச் ஆஃப் தி இட்டலியில கவலையே இல்லை, இட்டலியில மோஸ்ட் ஆக்குபை பண்ணிட்டான். பிளஸ் என்ன பண்ணிருக்கான்? அங்க ரெவல்யூஷனரி பீப்புளும் இருக்காங்க. எங்க? மசினி மாதிரி ஆளுங்க. ஆனா ஃபியூச்சர்ல வருவாங்க, 1790s இல்ல. சரிங்களா? So revolutionary wars ஆனோடனே French armies begin to carry the idea of nationalism about. சரிங்களா? So they want something like France. So ஆனா ஒரு கான்செப்ட் என்னன்னா, நெப்போலியன் கோடு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஆனா அவர் privileges based on the birth தரப்படாது அப்படின்றாரு. Established equality before the law and he secured the right to property to all the people, but he failed in giving voting rights to all the people. Who? Napoleon. Women பத்தி கண்டுக்கவே இல்லை, voting rights தரல. ஆனா இது கொடுத்ததுக்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் யாரு? பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல நெப்போலியன் கொடுத்தது. எங்க? பிரான்ஸ்க்கும் கொடுத்திருக்கான், ஹாலாண்டுக்கும் கொடுத்திருக்கான், பெல்ஜியமுக்கும் கொடுத்திருக்கான், சுவிட்சர்லாண்டுக்கும் கொடுத்திருக்கான். புரியுதுங்களா உங்களுக்கு?
எல்லா நாட்டுக்கும் எங்கெங்கெல்லாம் ஆக்குபை பண்றானோ அங்கெல்லாம் இந்த கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கான். அதே மாதிரி சில இடத்துல அக்ரிகல்ச்சரல் ஸ்லேவரி சர்வ்டம் அபாலிஷ் பண்ணிருக்கான். இதெல்லாம் நல்லது பண்ணிருக்கான். ஆனா கெட்டதும் பண்ணிருக்கான் சிலது. புரியுதுங்களா? கெட்டதும் பண்ணதுக்கான். அதனாலதான் ஆளு எக்ஸ்பான்ஷன் நடக்கல, செத்து போயிட்டாரு. இல்லைன்னா ஹோலிஸ்டிக்கா ஜெயிச்சிருப்பான். அது என்ன மாதிரி விஷயங்கள் சார்? சார் அவன் என்ன பண்ணா இங்க கொஞ்சம் டைவர்ட் ஆறான் என்சிஆர்டி. இதெல்லாம் தேவையில்லை ஆக்சுவலி. இப்ப நேஷனலிசம் இன் யூரோப்னா டக்குன்னு இதை சொல்லிட்டு டக்குன்னு ஜம்ப் பண்ணிருக்கணும். இப்ப என்ன பண்ணிட்டான், பிரெஞ்சு ரெவல்யூஷன் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணணும்ன்ற ஒரு கான்செப்டோட தேவையில்லாம வந்து ஆல்மோஸ்ட் பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடத்துற மாதிரி பண்ணிட்டான். புரியலையோ? புரியுதா? இப்ப நான் திரும்பி சொல்றேன் கேளுங்க சார். இந்த நெப்போலியனுக்கோட எல்லா கண்ட்ரீஸ்லயும் ஆக்குபை பண்ண கண்ட்ரீஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணிட்டான் சார். ஸ்ப்ரெட் பண்ணோடனே எல்லாரும் வரவேற்றாங்க சார். எல்லாருமே ப்ளீஸ் ப்ளீஸ் கம் ப்ளீஸ் கம்னு சொல்லிட்டு வரவேற்றாங்க. And later on the people started showing apprehension. எப்படின்னா started showing reservation. எப்படி முகத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா பிரெஞ்சு சோல்ஜர்ஸ் பிரான்ஸுக்காக போறான்னா நல்லது, கரெக்டா? இப்ப காமெடி என்னன்னா, நீ வந்து நெதர்லாண்ட்ஸ் டச்சு சோல்ஜர்ஸ ரெக்ரூட் பண்றான். அவங்களுக்கு என்ன யூனிஃபார்ம் போடுறான்? பிரான்ஸ் ஆர்மியோட யூனிஃபார்ம் போடுறான். நல்லா கவனிங்க. டச்சு சோல்ஜர்ஸை ரெக்ரூட் பண்றான். நெப்போலியன் எங்க தப்பு பண்ணான்றத பத்தி பிரெஞ்சு டச்சு சோல்ஜர்ஸை ரெக்ரூட் பண்றான். ஏன்னா அது ஆக்குபை பண்றான் அந்த கண்ட்ரிய. ஆக்குபை பண்ணிட்டு என்ன பண்றான்? பிரெஞ்சு சோல்ஜர்ஸோட யூனிஃபார்ம போடுறான். போட்டுட்டு யாருக்காக போராட சொல்றான்? டச்சுக்காக போராட சொல்ல. யாருக்காக போராட சொல்றான்? ஜீர்ணிக்குமா? ஜீர்ணிக்குமா? இன்னொரு விஷயம், அதுதான் இந்தியன்ஸ் பண்ணாங்க. பிரிட்டிஷ் இங்க ரூல் பண்ணாங்களா? பிரிட்டிஷ் இங்க ரூல் பண்ணாங்களா? சில பேர் சோத்துக்காக வேலைக்காக பிரிட்டிஷ் ஆர்மில சேர்ந்தாங்களா? அப்போ இந்தியன்ஸ் என்ன யூனிஃபார்ம் போட்டாங்களா? அப்புறம் அந்த சோல்ஜர்ஸ் பிரிட்டிஷ்காக வேற நாடெல்லாம் போய் போராடினாங்க. ஜீர்ணிக்குமா? ஜீர்ணிக்குமா? இதுக்கு வாலண்டியரா வந்து ஜாயின் பண்ணவன விட்டுருங்க, அங்க பிரச்சனை வரல. நெப்போலியனுக்கு வாலண்டியரா வந்து அவனே வந்து சோத்துக்காக வந்து ஆர்மில சேர்றானா சேர்ந்துக்கோ, நல்லதா இருக்கு. ஃபோர்ஸ் பண்ணான், அங்கதான் வெடிச்சு. அப்போ அவங்களே புரட்சிகரமா மாறிட்டாங்க. நான் உன்னை நல்லவன் நினைச்சேனே, நீ இவ்வளவு கெட்டவனா இருக்கியே அப்படின்னு அவனை முடிச்சு விட்டாங்க. யார? நெப்போலியன். சோ நல்ல விஷயங்கள் என்னன்னா, சர்வ்டம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ஸ்லேவரி, இல்லைன்னா ஒருத்தருக்கு வந்து அடிமையாக வேலை செய்யறது, இல்ல பெரிய பணக்காரங்க பண்ணையாரு நாட்டாம இந்த மாதிரி இருக்கிற மர்ச்சன்ட் பீசன்ஸ் எல்லாருமே வேலைக்கு போறது. ஏன்னா அவங்களுக்கு எல்லா லேண்டும் போயிருச்சு. கில்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யூரோப்பு இது ஒரு கண்ட்ரி, இது ஒரு கண்ட்ரி, இது ஒரு கண்ட்ரி, இந்த பாக்ஸஸ் எல்லாம் ஒரு கண்ட்ரின்னு நினைச்சுக்கோங்க. கில்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஒரு மனுஷன் இங்கலேருந்து இங்க வந்து கூட்ஸை கொண்டு வரணும்னா மினிமம் 10 கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டணும், மினிமம் 20 கரன்சியை கட்டணும். இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே 1834ல ஒரு ஜொல்வேரன்னு கிரியேட் பண்ணி அது வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. ஆனா இவர் வந்து மினிமமா சால்வ் பண்ணாரு. யாரு? நெப்போலியன். சோ அந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள், கில்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னா, கில்டுனா மர்ச்சன்ட்ஸ் வந்து ஓட சொசைட்டி அசோசியேஷன். டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பீசன்ஸ் வந்து நியூ பிசினஸ்மேன் எல்லாருமே வந்து நல்லா பெட்டரா இருந்தது. ஆனா புரியுதுங்களா? ஆனா எங்க ஒரு பிரச்சனை வருது? இனிஷியலா தே வெல்கம்டு ஹூ? பிரெஞ்சு ஆர்மி உள்ள வராங்க, நெப்போலியன் கோடு உள்ள வருதுன்னா எல்லா நாட்டுக்காரங்களும் கம்னாங்க. அப்புறம் ஃபியூச்சர்ல என்னாச்சு? கோன்னாங்க. எதுக்கு? ஃபோர்ஸ். அவங்கள ஃபோர்ஸ் பண்றான். எது? யார? ஆர்மில சேரு. அப்புறம் சென்சார்ஷிப்ல கை வச்சிட்டான். சென்சார்ஷிப்னா என்ன? பிரஸ். ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் இல்ல. நெப்போலியனை பத்தி யாருமே பத்திரிக்கையில போடவே கூடாது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன ஆயிருச்சு? நெப்போலியனுக்கு நெகட்டிவா போய் முடிஞ்சது. புரிஞ்சுதா? இனிஷியலா இருந்த எந்தோசியாசம், ஒரு ஊக்கம், ஒரு பரபரப்பு, ஒரு உற்சாகம் எல்லாமே என்ன ஆகிவிட்டது? பகையாக மாறிவிட்டது. பகையாக, வெறுப்பாக மாறிவிட்டது. வெறுப்பாக, ஹாஸ்டிலிட்டியா மாறிவிட்டது. யார் மேல?
பாருங்க, இன்னும் அவன் வந்து என்சிஆர்டி இன்னும் எங்க இருக்கான்? இன்னும் பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல தான் இருக்கான். இமோஷனை கொண்டு வந்து எங்க தரமாட்டேங்கிறான். டக்குன்னு பக்கத்து கண்ட்ரிக்கு வர மாட்டேங்கிறான். பாருங்க, உட்காந்து கொஞ்சோண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைச்சிருக்கான். ஆனா பார்த்தா கதையா சொல்லி வச்சிருக்கான். ஆனா சொன்னதுக்காக நீங்க கண்டிப்பாக, ஏன்னா பிரெஞ்சுல இருக்கிற இமோஷன் ஃபுல்லா புரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து அது எப்படி பரவிச்சுன்றது புரியும் மக்களுக்கு அப்படின்றது அவனோட என்சிஆர்டியோட ஃபீலிங். புரியுதுங்க உங்களுக்கு? என்ன பண்ணிட்டான்? ஃபோர்ஸ்டு கன்ஸ்கிரிப்ஷன் என்ன? ஆர்மிக்குள்ள வந்தே ஆகணும், நீ பிரெஞ்சு யூனிஃபார்மை போட்டே ஆகணும், நீ பிரெஞ்சு ஆர்மிக்காக போராடியே ஆகணும். வெறுத்துட்டாங்க. ரெண்டாவது, பிரஸ், யாரை பத்தி யாரும் பேசக்கூடாது. நெப்போலியனை பத்தி ஒரு துளி கூட பேசக்கூடாது. எக்ஸ்பேன்ஷனை பத்தி பேசவே கூடாது. இந்த மாதிரிலாம் ரெக்ரூட் பண்றான்னு பேசவே கூடாது. உனக்கு நெப்போலியனுக்கு கோடு கொடுத்தல, அதை வச்சு வாழு. கடுப்பாயிட்டாங்க. அதே மாதிரி நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணணும்ல. அவன் ஒரு கண்ட்ரியா எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா எக்ஸ்பென்சஸ் ஆகும்ல, அவ்வளவு ஈஸி இல்லைல்ல. அம்யூனிஷன் வாங்கணும், கன்ஸ் வாங்கணும், டேங்க் வாங்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இன்ஃபேண்ட்ரி வாங்கணும். இந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு செலவாகும்ல. போர் கண்டினியூஸா போர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நீ யாருக்கிட்ட சுரண்டுவ காசை? பீப்புள் கிட்ட. அப்ப என்ன ஆகும்? மக்களோட ரத்தம் குடிக்கிற மாதிரி இருக்கும். மக்களோட ரத்தம் குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகும்? ஆல்ரெடி போர்ல இருக்க, போர்ல இருக்கும்போது டாக்ஸும் போடுற. அப்ப மக்கள் என்ன ஆவாங்க? தவிப்பாங்க. யார வெறுப்பாங்க? ஃபைனலி பிரெஞ்சு ரெவல்யூஷனை முடிச்சு ஃபைனலி we are coming to, இதெல்லாம் கிங்ஸ் எல்லாம் இருந்தாங்க, சரிங்களா? இனிஷியலா ஹாட்ஸ்பர்க் எம்பையரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஹாட்ஸ்பர்க் எம்பையர், அம்மா இது ஃபுல்லா ஒரு எம்பையர்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அதுல எத்தனை நேஷன் இருக்கு, எத்தனை லாங்குவேஜ் இருக்குன்னு பாருங்க. ரொமேனியன், ஹங்கேரியன், பாஸ்னியன், ஜெர்மன் which is a different dialect. this is செக் லாங்குவேஜ், சரிங்களா? சுவிட்சர்லாந்துல கொஞ்சோண்டு இது போறோம். அப்புறம் இட்டாலியன், புரியுதா? குரோயேஷியன். யூ ஜஸ்ட் இமேஜின். இங்க வந்து ரஷ்யன், இங்க ஸ்லோவேக்கியன். யூ ஜஸ்ட் இமேஜின் த நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் ஹியர். அதுக்கப்புறம் கல்ச்சர்ஸ் இமேஜின் பண்ணுங்க. இவங்க எல்லாருமே ஒரு ராஜா. ராஜாக்கும் இவங்க ஹாட்ஸ்பர்க் எம்பையருக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் கல்ச்சரலியோ இல்லைன்னா எத்னிக்கலையோ ரேசிசமோ இப்ப எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா, மோடி வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆனா ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? அவருக்கு நம்ம பேசலாம், ஏதாவது புரியுமா? பாயோ பேகனோ, அவ்வளவுதான். அத்தோட கம்மி முடிஞ்சது. என்னன்னா ஏதோ சொல்றாரா அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ற நிலைமை. புரியுதா? எக்ஸாக்ட்லி ஹாட்ஸ்பர்க் எம்பையர் வந்து இப்படிதான் இருந்தது. இவ்வளவு பெரிய எம்பையர் ஒரு ஆர்த்தர். அப்போ இவங்க எல்லாருமே பிரான்ஸ் வந்து பிரான்ஸ்ல இருந்து சுவிட்சர்லாந்து ஆக்குபை பண்ணிட்டான், பெல்ஜியம் ஆக்குபை பண்ணிட்டான், கரெக்டா? இட்டலியில கொஞ்சோண்டு ஆக்குபை பண்ணிட்டான், கரெக்டாமா? இப்படி ஆக்குபை பண்ணோன்னா என்ன ஆகுது? அந்த இமோஷன் டிரான்ஸ்பர் ஆகுது, ஹாட்ஸ்பர்க் எம்பையருக்குள்ள பத்திக்குது. ஆமா, நம்ம ரொமேனியன் தானே பேசிட்டு இருக்கோம், நம்ம சாப்பிட்றது வேற. இட்டாலியன் பேசிட்டு இருக்கோம், நம்ம பழகிறது வேற. நம்ம இங்க மேல உட்கார்ந்தவனுக்கு நம்மளுக்கு என்ன, அவன் கிங்குக்கும் நம்மளுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு யார் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா? மக்கள். அந்த ஐடியா கொடுத்ததாரு பிரெஞ்சு. அந்த பிரெஞ்சு தான் அந்த ஐடியா கொடுத்தது. புரியுதுங்களா? நேஷன் பில்ட் பண்ணணும். என்ன மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஆஸ்திரியா தனி நாடு, ஹங்கேரி தனி நாடு, ரொமேனியா தனி கல்ச்சர். புரியுதுங்களா? ரொமேனியா தனி கல்ச்சர், பாஸ்னியா தனி கல்ச்சர், பெல்கிரேட் இது தனி கல்ச்சர், செக் ரிப்பப்ளிக் தனியா, ஸ்லோவேக்கியா தனியா, எல்லாருமே தனித்தனியா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் அங்க எழுதியிருக்கான். பாத்தீங்களா? இந்த கம்ப்ளீட்டா இருக்கிறது டைரோல், ஆஸ்திரியா, சடன்டன்லேண்ட் as well as Bohemia were the predominantly German speaking. ஃபர்ஸ்ட் ஜெர்மன் ஸ்பீக்கிங்க தனியா பிரிக்கிறீங்க. அப்புறம் பாருங்க, லொம்பார்டி அண்ட் வெனேஷியா which are from Italian language, ஃபுட்டும் வேற. அதுக்கப்புறம் Magyar and other half spoke the variety of dialects in Hungary. அங்க பாருங்க எத்தனை டைலக்ட் இருக்குன்னு, சரிங்களா? அப்புறம் கலீஷியா was speaking which is neighboring with Poland. என்ன கலீஷியால என்ன பேசுறாங்க? போலிஷ். இதெல்லாம் சேர்த்து ஒரு எம்பையர் கீழே இருந்தா விளங்குமா? அவனுக்கு இமோஷன் புரியுமா? அவங்களோட கல்ச்சர், ஃபுட்டு, அவங்களுக்கு என்ன சென்டிமெண்ட் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இப்போ நான் சிம்பிளா போட்டிருக்கேம்மா,
சிம்பிளா போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ அண்ட் தென் இந்த எம்பையர். ஸோ அப்போ என்ன ஆகி போச்சு, இவ்வளோ பெரிய ஹாட்ஸ்பர்க் எம்பையர், இவ்வளோ பெரிய ஹாட்ஸ்பர்க் எம்பையர்ல இத்தனை பேர் இருந்தா நேஷன் ஸ்டேட் பிறக்கிறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருந்தது. ஆனா பிறக்காம இருந்தது. ஏன்னா எங்க ஆரம்பிக்கணும்னு மக்களுக்கு தெரியாது. இந்த ஜக்கோபின் கிளப்ஸும் இந்த ரெவல்யூஷனரிஸும் இந்த பிரெஞ்சு ஆர்மியும், புரியுதுங்களா, எல்லா இடத்துலயும் பரப்பினது ஐடியாஸ்லாம் எங்க பூந்துருச்சு வைரஸ் மாதிரி, எல்லா எம்பையருக்குள்ளேயும் பூர ஆரம்பிச்சிருச்சு. அந்த எம்பையர்ல பூரும்போது உங்க என்சிஆர்டில ஃபர்ஸ்ட் அரிஸ்டோக்ரசி கிளாஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நியூ மிடில் கிளாஸை பத்தி பேசுவாங்க. அரிஸ்டோக்ரசி வேற, அட்டாக்ரசி வேற. அட்டாக்ரசி தான் டெஸ்பாட்டிசம், நான் சொல்றேன் நீ ஃபாலோ பண்ணு, கிங். அட்டாக்ரசி. அரிஸ்டோக்ரசினா ரிச் பீப்புள். அரிஸ்டோக்ரசினா ரிச் பீப்புள் ஹூ வேர்ஸ் குட் ஜுவல்ஸ், பிஸ்னஸ், புரியுங்களா, ரொம்ப பாஷா இருக்கிறது. அந்த காலத்திலேயே 4 குதிரை வச்ச வண்டியெல்லாம் ஓட்டுறது. என்ன தம்பி, நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களால் இமேஜின் பண்ண முடியும். இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யாரு? பட் அவங்களோட காமன் லாங்குவேஜ் என்ன? அவங்க எந்த நாட்டில இருந்துனாலும் வந்திருக்கலாம். ஆனா அரிஸ்டோக்ரசியோட காமன் லாங்குவேஜ் என்ன? பிரெஞ்சு. சரிங்களா? ஃபேமிலிஸ் மேரேஜஸ் வழியா தான் கனெக்ட் ஆவாங்க. நேஷனும் இன்னொரு நேஷனும் கனெக்ட் ஆகிறது எப்படின்னா, ஹாட்ஸ்பர்க் எம்பையரோட டச்சஸ் இந்த பக்கம் போயிட்டு உங்களுக்கு ஆஸ்திரியன் எம்பையரோட டச்சஸோட கல்யாணம் பண்றது. புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க ஆனா அவங்களுக்குள்ள காமன் லாங்குவேஜ் என்ன? பிரெஞ்சு. ஆனா கீழே யார் இருக்கா, எந்த எம்பையருக்கு நம்ம ரூல் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட நாடுகள் எத்தனைன்றது எவனுக்குமே கரெக்டான கிளாரிட்டி இருக்காது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ மெயின் திங் என்னன்னா, இப்போ புது மிடில் கிளாஸு, புது ஒர்க்கிங் கிளாஸு, புது ஃபேக்டரிஸு எல்லாமே எவால்வ் ஆக ஆரம்பிச்சது. சார் எப்படி, ஏன் சார் இதை சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் பஞ்சம் வரணும் தம்பி. எங்க இருந்தாலும் கஷ்டம் வரணும். கஷ்டம் வந்தாதான் நம்ம எல்லாம் ஒண்ணுன்னு யோசிப்பாங்க. கஷ்டம் வராம நல்லா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நேஷனும் வேணாம் ஒன்றும் வேணாம், இப்போ நல்லா தானே போயிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ புதுசா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டெவலப் ஆகுது. எங்க? ஜெர்மனில, வெஸ்டர்ன் யூரோப்ல, எல்லா இடத்துலையும். ஆனா அதுக்கு முன்னாடியே இண்டஸ்ட்ரீஸ் எங்க டெவலப் ஆயிடுச்சு? யூகேல, பிரிட்டன்ல. ஸோ இப்போ என்ன ஆகி போச்சு, அந்த யூகே காரங்க, பிரிட்டன்காரங்க கூட்ஸ் எல்லாம் கொண்டு எங்க டம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான்? யூரோப்ல, மிச்ச பார்ட்ஸ்ல. அவங்க தான் மார்க்கெட். சீப்பான கூட்ஸை கொண்டு டம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எங்க? யூரோப்ல. அது மிச்ச பார்ட்ஸ் ஆஃப் யூரோப். யூகேயும் யூரோப் தான், லண்டனும் யூரோப் தான். அங்க சீப்பா ஏன்னா அவன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இவங்களோட 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டான். சீப்பர் ஃபேக்டரி, மெஷின் எல்லாமே இங்க இல்ல. அங்க பயங்கரமான ஃபேக்டரிஸ் எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்றான், டக்குன்னு ப்ராடக்ட்ஸை தயாரிச்சு கொண்டு இங்க கொட்டிடுறான். எங்க? யூரோப் ஃபுல்லா. அப்போ யூரோப்புக்குள்ள இருக்கிறவங்க அவங்க சோறு தம்பி, ஒரு 10 பொருள் 10 ரூபாய்க்கு தரான் தம்பி. ஆனா எங்கல இருந்து, லண்டன்ல இருந்து வர, மார்க்கெட்ல இருந்து வர பொருள் 10 பொருள் 1 ரூபாய்க்கு தந்தான்னு வச்சுக்கோ, மக்கள் எது வாங்குவாங்க? அப்போ லோக்கல் மார்க்கெட் என்ன ஆகும்? அடி வாங்கும். லோக்கல் மார்க்கெட் என்ன ஆகும்? அடி வாங்கும். துணிமணி அடி வாங்குது, பிசினஸ் அடி வாங்குது. என்னதான் ஃபேக்டரி வந்தாலும் அந்த ஃபேக்டரியில சம்பளமே கொடுக்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. புரியுதுங்களா? இந்த கஷ்டத்துல இருந்து ஒரு மிடில் கிளாஸ் ஒன்று டெவலப் ஆகுது. நல்லா கவனிங்க, இந்த கஷ்டத்துல இருந்து ஒரு மிடில் கிளாஸ் ஒன்று டெவலப் ஆகுது. அவன் தான் உரிமைகளை பத்தி பேச போறான். அவன் தான் உரிமைகளை பத்தி பேச போறான். அவன் தான் யாரை பத்தி பேச போறான்? நேஷன் என்ற ஒரு வார்த்தையை பத்தி பேச போறான். நம்ம எல்லாம் ஒன்றா, நம்ம இப்படி டெவலப் ஆனோம்டான்னு பேச போறான். எஜுகேட்டட் லிபரல் மிடில் கிளாஸஸ். என்ன ஐடியா? நேஷனல் யூனிட்டி. நேஷனல் யூனிட்டி. சார் இதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது லிபரல் நேஷனலிசம். இது இந்த ஐடியா எங்கிருந்து வந்தது? பிரான்ஸ்ல இருந்து. லிபரலிசம் எங்கிருந்து வந்தது? லிபர்ட்டி எங்கிருந்து வந்தது? பிரான்ஸ். இவன் என்ன சொல்றான்? லிபர்னா என்ன? ஃப்ரீ. சார் ஃப்ரீடம் ஃபார் தி இண்டிவிஜுவல், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆல் பிஃபோர் தி லா. இதுதான் லிபரலிசம். கன்சர்வேட்டிசமோட ஆப்போசிட் இது. கன்சர்வேட்டிசமோட ஆப்போசிட் கன்சர்வேட்டிசம். கன்சர்வேட்டிசம்னா யாருன்னா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, வரும் என்சிஆர்டில வரும். இவங்க யாருன்னா, சார் ட்ரெடிஷனல் மெத்தடே இருக்கட்டும் சார், எது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அட்டாக்ரஸியே இருக்கட்டும் சார், அந்த மொனார்கியே இருக்கட்டும் சார், அந்த மொனார்கியே இருக்கட்டும் சார், எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் அவங்க கீழே ஏதோ கொஞ்சம் ரிஃபார்ம்ஸ் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் சார். பழைய
ஓல்டு ட்ரெடிஷனல் மெத்தட்ஸே கண்டினியூ ஆகிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் அப்படின்னு சொல்றவன் யாரு? கன்சர்வேட்டிசம். இல்ல சார், எங்களுக்கு தனிப்பட்ட உரிமை வேணும், எல்லாரையும் ஈக்குவலா பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? லா பாத்ரே லா சித்ரியான். எங்க இருக்கு அந்த கான்செப்ட்? பிரான்ஸ்ல. லா பாத்ரே என்ன? ஃபாதர்லேண்ட். சித்ரியான் என்ன? சிட்டிசன். சிட்டிசன் தான் இண்டிவிஜுவல். எல்லா சிட்டிசனையும் ஈக்குவலா பாரு. ஐடியா புரியுதா? எல்லா இண்டிவிஜுவலா பாரு. புரியுதா? கான்செப்ட் ஆஃப் கவர்மெண்ட் பை கன்சென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே எங்களுக்கு கேட்டுதான் நீ செய்யணும். இது எங்கல இருந்து வருது? எஸ்டேட் ஜெனரல். எங்கல இருந்து? எஸ்டேட்ஸ் ஜெனரல் which is nothing but national assembly. அந்த தாட்ல இருந்து தான் சோ இதெல்லாம் டெவலப் ஆச்சு. இதெல்லாம் தான் பரவிச்சு. சோ லிபரலிசம்னா கன்சர்வேட்டிவிசமோட ஆப்போசிட் சைடு. கன்சர்வேட்டிசம்னா இருக்கிறதே போட்டும் சார், இருக்கிற ராஜாவே ஓடட்டும் சார், இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் சார், இருக்கிறதுல ஏதோ சோறு கிடைச்சா போதும் சார், ராஜா எங்களை நல்லா பாத்துக்கிட்டா போதும் சார் அப்படின்னு சொல்றவன் யாரு? கன்சர்வேட்டிஸ்ட். மக்கள்ல இருக்கிற கேட்டகரி. இதுல லிபரல் பீப்புள் இருக்காங்க. அதே மக்கள் கேட்டகரியில லிபரல் பீப்புள் இருக்காங்க. அவங்க என்ன கேட்கறாங்க? உரிமைகளை கேட்கறாங்க. இது எல்லாரையும் சமானமா பார்க்கணும், எல்லாருக்கும் உரிமைகளை கொடுக்கணும், எல்லாரையும் சமானமா பார்க்கணும் அப்படின்னு சொல்றது யாரு? லிபரலிசம். புரியுதா? லிபரலிசம் கேட்காம நீங்க நேஷனலிசம் கேட்க முடியாது. கன்சர்வேட்டிசமோட நேஷனலிசம் வராது. கன்சர்வேட்டிசம் நேஷனலிசம் எப்படி வரும்? ராஜாவை தான் நீ ஒத்துக்கிட்டிய, அந்த ஓல்டு ட்ரெடிஷனல் அத்தாரிட்டிய நீ ஒத்துக்கிட்டு போறதுக்கு ரெடி. ஆனா லிபரலிசம் வந்தாதான் அங்க என்ன வரும்? நேஷனலிசம் பிறக்கும். ராடிக்கலிசம் வந்தாதான் அங்க என்ன வரும்? ராடிக்கலிசம் என்ன? ரெவல்யூஷனரி, ராடிக்கலா திங்க் பண்றது. லிபரல்காரன் என்ன பண்ணுவான்? எவனுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்கோ அவனுக்காவது ஓட்டிங் ரைட்டை கொடுப்பா அப்படின்மா. இது ஓட்டிங் ரைட்டை குடு, ஓட்டு போடுற உரிமையை குடு. ஆனால் ராடிக்கல் யார் தெரியுமா? மூணாவது கேட்டகரி, எல்லாருக்கும் கொடுன்னு. அவன் தான் புரட்சியாளர், அவன் தான் மசினி, அவன் தான் கியோசப்போ மசினி. என்ன சொல்றேன்? சின்ஸ் தி பிரெஞ்சு ரெவல்யூஷன், லிபரலிசம், எண்ட் ஆஃப் autocracy and clerical privileges, a constitutional representative government through parliament. அதான் நேஷனல் அசம்பிளி, அதான் நேஷனலிசம். 19th century லிபரல்ஸ். புரியுதுங்களா? என்ன கேட்கறாங்க? பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கணும், அதை மட்டும் எங்களோட ப்ராப்பர்ட்டியை ரெகக்னைஸ் பண்ணுங்கன்னு கேட்கறான். அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுங்க, எல்லாருக்குமே உரிமைகளை கொடுங்க. அவங்களோட இன்டென்ஷன் அது இல்ல. பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறவனையாவது அட்லீஸ்ட் உருப்படியா எல்லாரையும் ஒன்னா பாருன்றான். ஆனா ராடிக்கல் தான் பர்ஃபெக்ட். எல்லாருக்கும் உரிமைகளை கொடு, எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுன்னுவான். ஆனா லிபரலிசம்ல என்னன்னா, இந்த அரிஸ்டோக்ரசி, இந்த ரிச் பீப்புள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த லிபரல் பீப்புள். ஏன்னா ராஜாவனா ஆகாது அவங்களுக்கு. ஏன்னா டாக்ஸா கட்ட சொல்லுவான், உயிரை வாங்கிட்டு இருப்பான். உங்ககிட்ட பணம் இருக்குன்னா சுரண்ட சொல்லுவான். யாரு? அந்த ராஜா கேட்டுக்கிட்டே இருப்பான். ஏதோ ஒரு ஆசையில பிசினஸ் மேன, மிடில் கிளாஸ் பீப்புளை, அந்த அரிஸ்டோக்ரசி கிளாஸை சுரண்டது தான் வேற. யாருக்கு? அந்த மேல இருக்கிற ராஜா. அதனால அந்த கன்சர்வேட்டிசம் எனக்கு வேணான்னுவான். உடனே எங்களுக்கு என்ன வேணும்னுவான்? எங்களுக்கு உரிமைகளை கொடு. அவனுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இப்போ அவன் பணக்காரன்ல, அரிஸ்டோக்ராட்டி தான் யாரு? அவன் பணக்காரன்ல, அவன் ப்ராப்பர்ட்டியை ரெகக்னைஸ் பண்ணணும். நீ உடனே இந்த ப்ராப்பர்ட்டி உந்தோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடாது. எனக்கு அதுக்காக என்ன பண்ணும்? நீ ஓட்டிங் ரைட் தரணும். என்ன தரணும்? ஓட்டிங் ரைட் தரணும். ப்ராப்பர்ட்டி இருக்கிறவனுக்காவது நீ ஓட்டிங் ரைட் தரணும். என்ன சொல்றான்? ரைட் டு ஓட் அண்ட் கெட் கலெக்டர். யாருக்கு? ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ்க்கு மட்டும்தான் ரைட் டு ஓட் கேட்கறாங்க. அப்புறம் men without property and all women are excluded. புரியுதா? அதான் லிபரலிசம். ஆனா ஜக்கோபின்ஸ் மட்டும் என்ன கேட்பாங்க? எல்லா அடல்ட் மேல்ஸ்க்கும் ஓட்டிங் ரைட் வேணும்னு கேட்பாங்க. ஆனா ஜக்கோபின்ஸ் அந்த கிளப்ஸ், புரட்சியாளர்கள், ராடிக்கல்ஸ், அவங்க என்ன கேட்கறாங்க? ஆல் அடல்ட் மேல்ஸுக்கு வேணும். ஆனா ஆக்சுவலி என்ன நடைமுறையில இருக்கு? பிரைவேட் இது என்ன நடைமுறையில இருக்கு, என்ன பிராக்டிஸ்ல இருக்கு? ஓன்லி பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் ஓட்டிங் ரைட் இருக்கு. ஜக்கோபின்ஸ் எப்பெல்லாம் ஆக்டிவா இருக்காங்களோ, நல்லா கவனிங்க, இந்த டைலாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க இன்சைட்ல சொல்லியிருப்பான். ஜக்கோபின்ஸ் எப்பெல்லாம் ஆக்டிவா இருக்காங்களோ, அந்த கிளப்ஸ் எப்பெல்லாம் ஆக்டிவா இருக்கோ, அப்ப மட்டும் அடல்ட் மேல்ஸ் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. அப்ப கூட மேல்ஸ் தான். பாதி புரட்சியாளர்கள் சொல்லலாம், அவங்கள பாதி ராடிக்கல்ஸ் சொல்லலாம். ஃபுல் ராடிக்கல்ஸ் யாரு? உமனுக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கேட்கிறவன். புரியுதா? மொத்தம் 3 கேட்டகரி.
கன்சர்வேட்டிஸ்ட், இவன் எதுக்குமே கேட்க மாட்டான், எதுக்கு வாழ்றானே தெரியாது. அடுத்தது லிபரலிசம், இவன் என்ன கேட்கறான், பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறவனுக்கு மட்டும் ஓட்டிங் ரைட் கேட்கறான். அதான் யூனிவர்சல் சஃப்ரேஜ். யூனிவர்சல் சஃப்ரேஜ்னா என்ன, ஓட்டிங் ரைட் கேட்கறான். நல்லா கவனிங்க. ஜக்கோபின் வந்து பாதி ரெவல்யூஷனரி மாதிரி ஜக்கோபின் கிளப்ஸ். இவங்க என்ன கேட்கறான், ஆல் அடல்ட் மேலுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், 18 வயசுக்கு மேல தாண்டினவங்க மேல்ஸ் எல்லாருக்குமே கேட்கறான். இங்க ஓட்டிங் ரைட் ஃபார் ஓன்லி பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறவனுக்கு மட்டும்தான். நல்லா புரியுதா, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறவனுக்கு மட்டும்தான் ஓட்டிங் ரைட் லிபரலிசம்ல. இவங்க ஒண்ணுமே இல்ல, ஐயா நீயா பார்த்து கொடுத்தா ஏதோ ஒண்ணு. யாரு இவன், பிரைவேட் அவுட், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆல். இவன் ஆல் அடல்ட் மேல்ஸ். ஆனா பியோர் ராடிகல்ஸ் இருக்கு. உங்க என்சிஆர்டில வேற இடத்துல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இது பியோர் ராடிகல்ஸ் என்னன்னா, இவங்க உமன் ரைட்ஸ் கூட கேட்டிருப்பாங்க. யாரு, உமனுக்கு கூட ஓட்டிங் ரைட்ஸ் கேட்டிருப்பாங்க. இது உங்களை என்சிஆர்டில பக்காவா இருக்காது, ஆனா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சர்வேட்டிவ்ஸ்னா யாரு, லிபரல்ஸ்னா யாரு, கிளாரிட்டி இருக்கு. நெப்போலியன் கூட பெண்களுக்கு ஓட்டிங் ரைட் தரலன்றான். நெப்போலியன் கூட பெண்களுக்கு ஓட்டிங் ரைட்டு தரல, அவ்வளோ லிபரல் மேனே தரல அப்படின்றது தான் இங்க கான்செப்ட். இப்போ எக்கனாமிக் லிபரலிசம். இப்போ வந்து நான் வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறவனை பத்தி லிபரலிசம் சொன்னேன். எக்கனாமிக் லிபரலிசம் என்ன சொன்னேன், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், பல கண்ட்ரிஸ் இருந்தது. ஒரு பிசினஸ் மேன் ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை கொண்டு வரணும்னா இன்னொரு இடத்துக்கு பல இடத்துல கஸ்டம் டியூட்டி கட்டிட்டு வரணும். அதுக்கே அவனுக்கு எல்லா இடத்துலயும் 5% 10% கட்டிட்டு வந்தா அவன் என்ன லாபம் வரும் அவனுக்கு. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனையும் இருந்தது, டிஃப்ரெண்ட் கரன்சிஸ் இருக்கும். 30 கரன்சி இருக்கும் யூரோப்ல. எத்தனை கரன்சி, 30 கரன்சி. புரியுதுங்களா, ஒரு இடத்துலயும் ஒரு கஸ்டம் டியூட்டி ஒரு கரன்சியில கட்டிட்டு வரணும். அவன் பிரச்சனையா இல்லையா, பிசினஸ் நடத்த முடியுமா, நடத்த முடியாது. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாருங்க, மெஷர்மெண்ட்ஸ், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். ஒரு இடத்துல 1 சென்டிமீட்டர்னா ஒரு கதை, இன்னொரு இடத்துல இன்னொரு சென்டிமீட்டர்னா இன்னொரு கதை. ஒரு கிளாத்தை வந்து உங்க என்சிஆர்டில கொடுத்திருப்பான், எல் அப்படின்ற ஒரு யூனிட் இருக்கும். எல் ஒரு இடத்துல பார்த்தா 54 சென்டிமீட்டர் அந்த எல், இன்னொரு இடத்துல பார்த்தா 53 சென்டிமீட்டர், இன்னொரு இடத்துல பார்த்தா 55 சென்டிமீட்டர். இப்போ ஒருத்தரங்கிட்ட ஒரு சென்டிமீட்டர் கிளாத் இருந்தா, ஒரு மெஷர்மெண்ட் இருந்தா பிசினஸ் பண்றவன் எப்படி பண்ண முடியும்? இத்தனை பிரச்சனைகள் இருந்தது. எங்க, அதுக்கு எக்கனாமிக் லிபரலிசம்னா என்னன்னா, எல்லாருமே எக்கனாமிக்கலி கூடுறது. அந்த கூடுறது பேரு தான் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரது தான் ஜோல்வரைட் 1834ல கொண்டு வராங்க. 30 கரன்சில இருந்து 2 கரன்சி கொண்டு வந்துருவாங்க. 30ல இருந்து 2 கரன்சி கொண்டு வந்துருவாங்க. எல்லா இடத்துலயும் கஸ்டம் டியூட்டி அபாலிஷ் பண்ணி ஒரே கஸ்டம் டியூட்டி ஆக்கிடுவாங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் எக்கனாமிக் லிபரலிசம், பொருளாதாரமான லிபரலிசம். Abolition of state imposed restrictions on the movement of goods and capital. இந்த மிடில் கிளாஸ் வந்துட்டு நெப்போலியன் இதெல்லாம் வந்து பண்ணி அவர்லாம் வந்து நிறைய வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் எல்லாமே வந்து மாத்திடுவாரு. இந்த கதையை தான் நான் சொன்னேன். ஹாம்புர்க்ல இருந்து நியூரன்பர்க் வரத்துக்குள்ள எது 1833ல 11 கஸ்டம்ஸ் பேரியர்ஸை கிராஸ் ஆகணும். உங்க என்சிஆர்டில சொல்லியிருக்கான் 11 கஸ்டம்ஸ் பேரியர்ஸை கிராஸ் பண்ணணும். ஒரு இடத்துலயும் 5% கட்டணும், ஒரு இடத்துலயும் 5% கட்டணும். அதுக்கப்புறம் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல இன்னொரு பஞ்சாயத்து, அந்த சொன்னல எல் அப்படின்ற மெஷர்மெண்ட், கிளாத் மெஷர் பண்றது. ஒரு இடத்துல 53 சென்டிமீட்டர்ன்றான், ஒரு இடத்துல 54.2ன்றான், ஒரு இடத்துல 55.3ன்றான். புரியுதுங்களா? 11 இடத்துல கஸ்டம் டியூட்டி கட்டுறதே ஒரு வக்கப், எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகுது பாருங்க. புரியுதுங்களா? அப்புறம் டைம் கன்சியூமிங் கால்குலேஷன், ஈச் ரீஜன் ஹேஸ் இட்ஸ் ஓன் சிஸ்டம் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். இதுதான் இந்த கான்செப்ட் தான். பிராங்க்ஃபர்ட்ல எல்னா 54.7 சென்டிமீட்டர்ஸ், அதே நியூரன்பர்க்ல 65.6, மெயின்ஸ்ல 55.1, ஃப்ரைபுக். ஆனா கொடுமை என்னன்னா இது எல்லாமே ஜெர்மனி தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. ஒன்னு ஆக்குனது யாரு? ஓட்டோ ஃபான் பிஸ்மார்க், யூனிபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி 1871. ஓட்டோ ஃபான், வி இஸ் ஃபவ், வியை வந்து ஃபவ்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் இந்த அப்சைக்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க,
அவங்க ஜோல்வரைன் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. என்னது? ஜோல்வரைன். எக்கனாமிக் யூனியன், டாரிஃப் பேரியர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க, கரன்சிஸ் 30ல இருந்து 2 ஆக்கிட்டாங்க, நெட்வொர்க் அண்ட் ரயில்வேஸ் வந்து ஈஸி டிரான்ஸ்போர்டேஷனுக்கு உருவாகி they started developing. இங்கதான் ஒரு பிரச்சனை. ஒருத்தனுக்கு வந்து காசு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காசு வர ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாத்தையும் ஒன்னாக்குனதால தான்டா காசு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாமே பிரிஞ்சு இருந்ததுனால காசு வரலடா, ரொம்ப கஷ்டப்பட்டோம், 11 கஸ்டம் டியூட்டி கட்டிட்டோம், ஒரே லேண்டு ஜெர்மன் பேசுற லேண்ட்லயே இத்தனை கஸ்டம் டியூட்டி கட்டுறோம், நம்ம ஏன் கட்டணும்? ஜெர்மனியை ஒன்னாக்கும். இது காசு ஒன்னாக்குனா காசு வருது, பிரிஞ்சா காசு இல்ல. அப்போ 11 பேரியர் இருந்தத அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணி சிங்கிளா கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் ஜோல்வரைன். அப்போ இந்த எக்கனாமிக் யூனியனே ஏன் கண்ட்ரியா நம்ம இமேஜின் பண்ணக்கூடாது? வரும் இல்லம்மா. ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு இடம் இருந்தா தான்னுவாங்க, அப்புறம் பார்த்தா அவன் தான் நாற்காலியில் உட்காந்துருப்பான், அவங்களை தள்ளி விட்டுருவான். கரெக்டா? அந்த கதை தான் நடந்திருக்கு. நியூ கன்சர்வேட்டிசம் ஆஃப்டர் 1815. இப்போ நான் என்ன சொன்னேன், நான் ஒரு இடத்துல நிறுத்தினேன் கதையை. ஃபர்ஸ்ட்ல 1815 கிட்ட வரும்போது நான் வெயிட் பண்றேன்ப்பா அப்படின்னு. ஸோ நான் எங்கெங்கெல்லாம் படிகளை வச்சுட்டு வந்தேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிட்ரிக் சரோ வச்சு ஆரம்பிக்கிறேன். 1848ஓட பெயிண்டிங். அவர் சொல்றாரு, பல பேர் அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சுவை தாண்டி ஃப்ரீடம் வாங்கிட்டாங்க, ஒருத்தர் வாங்கிட்டு இருக்காங்க, இன்னும் 2-3 பேர் வாங்குறதுக்கு இருக்காங்க. கரெக்டா? அதே மாதிரி அந்த லைன் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மாதிரி போயிட்டே இருக்கு. அந்த லைன்ல எல்லாருமே வராங்க. யாரு? இட்டலி வரான், பிரான்ஸ், இது என்னது, ஜெர்மனி வரான், இட்லி வரான், ஆஸ்திரியா வரான், ஹங்கேரி வரான், புரியுதுங்களா, சிசிலிஸ் ஆஃப் இட்டலி வராங்க, எல்லாருமே வந்து பின்லாந்து வருவாங்க, எல்லாம் வருவாங்க. சரிங்களா? இந்த டயக்ராம் சொல்லி முடிச்ச உடனே அவன் பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சு பிரெஞ்சு ரெவல்யூஷனை மொத்தமா ரெவிஷன் பண்றான். பிரெஞ்சு ரெவல்யூஷன் ரிசல்ட் பண்ணி நெப்போலியன் தான் ஒரு புரட்சியை கிரியேட் பண்ணி பழைய சிஸ்டம்லாம் மாற்றி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கொடுத்து சோல்ஜர்ஸ் வழியாக, ஜக்கோபின் கிளப்ஸ் வழியாக, எஜுகேஷனலிஸ்ட் வழியாக, மிடில் கிளாஸ் வழியாக, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வழியாக இந்த புரட்சிகரமான ஐடியாஸ் எங்க போச்சு? மற்ற நாடுகளுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டானா? முடிச்சுட்டு அவன் என்ன சொல்றான், இன்னொன்னு லிபரலிசம்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். என்னது லிபரலிசம்னா என்ன? லிபரலிசம்னா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னதுதான், எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி கொடுக்கணும், ஓட்டிங் ரைட் கொடுக்கணும், ஆனா பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறவனுக்கு கொடுத்தா போதும்ட்டான். ஜக்கோபின்ஸ் மட்டும் எதுக்கு போறான்னாங்க, எல்லா மேல்ஸுக்கும், அடல்ட் மேல்ஸுக்கும் ஓட்டிங் ப்ராப்பர்ட்டி, ஓட்டிங் ரைட் இருக்கணும்னா. சார் இந்த லிபரலிசம் வந்துருச்சு சார், இப்போ லிபரலிசம் மிடில் கிளாஸ்க்கு வந்துருச்சு சார், லிபரலிசமா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார், ஃப்ரீடம் பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார், ஐடியா வந்துருச்சு சார். இப்போ அவங்களுக்கு வந்து காசு இருக்கணும் சார், அவங்க கையில என்ன இருக்கணும்? காசு இருக்கணும். காசு இருக்கணும்னா உடனே என்ன பண்ணணும் சார்? எக்கனாமிக் ஹர்டில்ஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரி கஸ்டம்ஸ் யூனியன், கரன்சி, டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம், இதெல்லாம் இருக்கு சார். இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு ஜோல்வரைன் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதை தீர்த்துட்டாங்க. புரியுதுங்களா? தீர்த்துட்டு, ஆனா பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்க 1834க்கு போயிட்டீங்க, இப்போ நீங்க 1815ல ஆரம்பிக்கிறீங்க திரும்பி. 1834ல ஜோல்வரைன், புரியுதா? அது ஒரு லைன் 1834 வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்பி ரிட்டர்ன் வரீங்க என்சிஆர்டில. ஆனா 1834 வரைக்கும் போனதை அப்படியே நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் பேரலா. புரியுதா? இப்போ 1815க்கு வரீங்க. 1815ல நியூ கன்சர்வேட்டிவ்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, நெப்போலியன் செத்துட்டாரு, இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டியூக் ஆஃப் மேட்டர்னிஷ், ஆஸ்திரியன் டியூக்கு என்ன பண்றாரு, ஒரு சபையை கூடுறாரு. எங்க? வியனால. அங்க ஒரு ட்ரீட்டி, சமாதான பத்திரத்தை ஒன்று சைன் பண்றாங்க, ட்ரீட்டி ஆஃப் வியனா 1815. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பழைய சிஸ்டமே ஃபாலோ பண்ணுவோம், இவன் புதுசா பவுண்டரிஸ் எல்லாத்தையும் மாத்தி விட்டான். யார் மாத்தி விட்டான்? நெப்போலியன் எல்லா பவுண்டரிஸையும் மாத்தி விட்டு கூத்தடிச்சுட்டு போயிட்டான். இந்த அடிச்ச கூத்தெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு நம்ம என்ன பண்றோம்? we will redraw the boundaries, we will redraw the boundaries, we will யாரெல்லாம் வந்து டைனஸ்டிஸ் இருந்ததோ, இதுக்கு முன்னாடி லூயி டைனஸ்டி தான் பிரான்ஸை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, லூயி டைனஸ்டிக்கே கொடுத்துரு. பிரிட்டன் எந்த கிங் ரூல் பண்ணிட்டு இருந்தானோ பிரிட்டனுக்கே கொடுத்துரு. எல்லாம் கிங்டம், எல்லாம் அட்டோக்ரசி, எல்லாம் அந்த மொனார்கி திரும்பி வரட்டும், திரும்பி பழைய சிஸ்டமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு என்ன பண்றாங்க? பண்ணிட்டு, அப்பனா இது கன்சர்வேட்டிசம் சார், இது
கன்சர்வேட்டிசம். பழைய ஓல்டு அத்தாரிட்டி, ட்ரெடிஷனல் அத்தாரிட்டி, கிங் அத்தாரிட்டி வந்தா அது என்னது? கன்சர்வேட்டிசம். நியூன்ற வார்த்தை எதுக்கு சார் வந்துச்சு? நியூன்ற வார்த்தை எதுக்கு வந்துச்சு? எப்பா நெப்போலியன் மாதிரி இன்னொரு மான்ஸ்டர், இன்னொரு காட்ஸில்லா, இன்னொரு டைனோசர் பிறக்க கூடாதுப்பா. அதனால இன்னொரு புரட்சியாளர் வரவே கூடாதுப்பா. பிரெஞ்சு ரெவல்யூஷன் மாதிரி இன்னொன்னு வரவே கூடாதுப்பா. என்ன பண்ணணும்னா அந்த ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ரிஃபார்ம்ஸ் ஏதாவது மக்களுக்கு நம்மளும் கொஞ்சம் நல்லது பண்ணுவோம்ப்பா. பழைய சிஸ்டம் தான். ஆனா இப்போ நெப்போலியன் கோடு இம்ப்ளிமெண்ட் பண்ணால, அதுல நல்லது நடந்திருக்குல்ல, அதுல இருக்கிற சில குட் திங்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் நம்மளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், நம்மளும் அமல்படுத்துவோம். அதனால பிரச்சனைகள் ஃபியூச்சர்ல வராது. நியூ கன்சர்வேட்டிசம்னா ஓல்டு வைன் என்ன நியூ பாட்டில். ஓல்டு வைன் என்ன? அதே கிங்கு, அதே ராணி, அதே ராஜா. நியூ பாட்டில் என்ன? நெப்போலியன் கோட் இருக்குல்ல, அதுல லைட்டா மசாலா தடவி இது நாங்க தான் உங்களுக்கு நல்லது பண்றோம்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்றது. இதுதான் என்னது? இதுதான் என்னது? நியூ கன்சர்வேட்டிசம். நல்லா எழுதிருப்பான் பாருங்க. என்னென்னலாம் சேஞ்சஸ் வந்து நெப்போலியன் இனிஷியேட் பண்ணானோ, என்னென்னலாம் மாடர்னைசேஷன் கொண்டு வந்தானோ, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து மொனார்கியிலேயே அமல்படுத்துறது. கிங்ஸ் ரூல்லையே அமல்படுத்துறது. கிங்ஸ் ரூல்லையே அமல்படுத்துறது. ட்ரீட்டி ஆஃப் வியன்னா. புரியுதுங்களா? ஸோ எல்லா இடத்துலையும் திரும்பி அதே பழைய ஸ்டேட்ஸ். இப்போ அழகா இது எல்லாமே பாத்தீங்கன்னா பழைய ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் பவுண்டரிஸ் எல்லாத்தையும் ரீட்ரா பண்றாங்க. என்ன பண்றாங்க? திரும்பி வரைகிறாங்க. வரைஞ்சதுதான் இது. எது? ஃபார் எக்ஸாம்பிள் கிங்டம் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் ஒருத்தர் கொடுக்குறாங்க, அண்ட் நார்த்தன் ஜெனோவா ஒருத்தருக்கு பீட்மாண்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் ப்ரூஷியா வந்து ஒருத்தர் கொடுக்குறாங்க, 39 ஸ்டேட்ஸ் ஆஃப் ஜெர்மனிய அப்படியே விட்டுடுறாங்க. அப்புறம் கொஞ்சோண்டு போலாண்டை எடுத்துட்டு போயிட்டு ரஷ்யா கொடுக்குறாங்க. சரிங்களா? ப்ரூஷியான்ற நாடை கொண்டு போயிட்டு பார்ஷனோ சாக்சனி வந்து ப்ரூஷியா கொடுக்குறாங்க. இது என்ன கான்செப்ட்னா ரீட்ராயல் ஆஃப் தி பவுண்டரிஸ். அவர் என்ன பண்ணிட்டாரு? யாரு? நெப்போலியன் எல்லா பவுண்டரிஸையும் மாத்திட்டு போயிட்டான். இப்ப எல்லாத்தையும் திரும்பி பிரிச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? நீ இது எடுத்துக்கோ, நீ இது எடுத்துக்கோ, நீ இது எடுத்துக்கோ, நீ இது எடுத்துக்கோன்னு எடுத்துக்கிட்டாங்களா? முடிஞ்சு போச்சா? இப்பதான் நியூ கன்சர்வேட்டிவ் ஆர்டர் பிக்ஸ் ஆகுது. நம்ம என்ன பண்றோம்? நெப்போலியன்ல கொடுத்த ஒரு நல்ல விஷயங்களை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவனை திரும்பி இவனை மாதிரி ஒரு ஆளு நம்ம டெவலப் ஆகாம பார்த்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க ரெவல்யூஷனரிஸ். நீங்க பிரெஞ்சு ரெவல்யூஷன் அதர் நேஷன்ஸ்க்கு டெவலப் ஆகிறதுக்கு, ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம், ஒன்னாவது காரணம் வந்து யார் சொன்ன? ரெவல்யூஷனரிஸ். அதுல அவங்க எப்படி பரப்புனாங்கன்னு சொன்ன? ஜக்கோபின் கிளப்ஸ் வழியாக, சீக்ரெட் சொசைட்டிஸ் வழியாக. எது? சீக்ரெட் சொசைட்டிஸ் வழியாக. ஸோ இப்போ வந்துட்டு இவங்க வந்து ஃப்ரீடம் அண்ட் லிபர்ட்டிக்காக போராட போறாங்க. யாரு? இந்த ரெவல்யூஷனரிஸ். எதுக்கு? பழைய சிஸ்டமே கொண்டு வந்து வச்சிட்டாங்க. திரும்பி 1815க்கு அப்புறம் எதுக்கெல்லாம் பிரெஞ்சு வந்து உயிரை விட்டாங்களோ அந்த கான்செப்டை விட்டுட்டு திரும்பி அதே பழைய ராஜாக்கள் கொண்டு வந்து திரும்பி மொனார்கியை உட்கார வச்சிட்டாங்க. கரெக்டா? ரெவல்யூஷனரிஸ்க்கு எரியுமா எரியாதா? என்னடா அது பழைய சிஸ்டமே கொண்டு வந்து வச்சிட்டாங்க, பழைய ராஜாக்களே ரூல் பண்றாங்க. அப்புறம் 20 வருஷம் செத்த ஆளுங்களுக்கு பாஸ்டில் ஃபோர்ட்ல அத்தனை பேர் செத்தாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? சோ அவன் என்ன பண்றான்? நேஷன் ஸ்டேட்ஸை உருவாக்குறதுக்காக ரெவல்யூஷனரிஸ் லைக் குவசப்போ மசினி மாதிரி ஆளுங்க என்ன பண்றாங்க? சீக்ரெட் சொசைட்டிஸை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதுதான் ஜக்கோபின் கிளப்ஸ். இவன் ஆரம்பிச்சோன்னே யங் இட்டலி, யங் யூரோப்னு சொல்லிட்டு ஒன்னு வந்து யூரோப்பை வந்து பெர்ன் சுவிட்சர்லாந்துல ஆரம்பிக்கிறான், யங் இட்டலிய மார்சில்ஸ் பிரான்ஸ்ல ஆரம்பிக்கிறான். யங் இட்டலிலாம் இட்டலியில இருக்குன்னு நினைச்சு மட்டும் நினைச்சிடாதீங்க தம்பி. மார்சில்ஸ் பிலாங்கிங் டு பிரான்ஸ், சதர்ன் டிப் ஆஃப் பிரான்ஸ் அது. அண்ட் பெர்ன் எங்க இருக்கு? சுவிட்சர்லாந்து. புரியுதுங்களா? அந்த விஷயம் தான் நீங்க எங்க இருக்கு? யங் இட்டலி, யங் யூரோப். பெர்ன் இஸ் இன் சுவிட்சர்லாந்து, மார்சில்ஸ் இஸ் இன் பிரான்ஸ். சீக்ரெட் சொசைட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி புரட்சிகரமாக என்ன கேட்கறாங்க? லிபரலிசம் கேட்கறாங்க, ஃப்ரீடம் கேட்கறாங்க. லிபரலிசம் கேட்கறாங்க, ஃப்ரீடம் கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ எங்கெங்கெல்லாம் சீக்ரெட் சொசைட்டிஸ் வைக்க ஆரம்பிச்சாங்க? யாரோட மாடலை ஃபாலோ பண்ணி? யாரோட மாடல் இது? மசினியோட மாடல். யாரோட மாடல்? மசினியோட மாடல் ஃபாலோ பண்ணி சீக்ரெட் சொசைட்டிஸ் எங்கெல்லாம் வச்சாங்க? ஃபேமஸ் 2 மார்க்கர் ஜெர்மனி, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, போலந்து. இப்பதான் சொல்லுவார் மிஸ்டர்
மெட்டர்னிஷ், டியூக் ஆஃப் மெட்டர்னிஷ் யாரை பத்தி சொல்லுவாரு? மசினியை பத்தி. இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் எனிமி ஆஃப் அவர் சோஷியல் ஆர்டர். சோஷியல் ஆர்டர்னா என்ன? மேல வந்து கிளர்ஜி கிளாஸ் இருக்கணும், யாரு? பிரீஸ்ட் கிளாஸ். அது கீழே யார் இருக்கணும்? கிங்ஸ் இருக்கணும். கிங்ஸ் கீழே யார் இருக்கணும்? மர்ச்சன்ட் கிளாஸ் இருக்கணும். மர்ச்சன்ட் கிளாஸ் கீழே யார் இருக்கணும்? பீசன்ட் கிளாஸ் இருக்கணும். ஆனா மேல இருக்கிற டாப் 2% வந்து 98% ஆஃப் தி அத்தாரிட்டி வச்சிருக்கணும். இதுதான் சோஷியல் ஆர்டர். நம்ம இந்தியாவில் அது என்ன சொல்லுவாங்க? பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ர. அங்க என்ன? கிளர்ஜி, கிங்கு, மர்ச்சன்ட் கிளாஸ், பொர்குவா கிளாஸ், மிடில்மேன் கிளாஸ், கடைசியில சூத்ராஸ் தான் பீசன்ட்ஸ். அங்க 95% of the population is controlled by 2% population. அந்த சோஷியல் ஆர்டரை அடிக்கணும்னு நினைக்கிறது யாரு? மசினி. மசினி. புரியுதுங்களா? புரியுதாமா? நம்மளோட சோஷியல் ரிஃபார்மர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ, லைக் ராஜா ராம்மோகன் ராய், சுவாமி விவேகானந்த், ராமகிருஷ்ண பரமஹம்சாலாம் மசினி அந்த மாதிரி. மசினியோட ஐடியாஸை எடுத்துக்கிட்டு தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டே இன்ஸ்பயர் ஆச்சு. மசினி அண்ட் கரிபால்டி போத் ஆர் ஃப்ரம் இட்லி. ரெவல்யூஷனரி ஐடியாஸ். ஃப்ரீடம்னா என்ன, நேஷன்னா என்ன, எப்படி போராடணும் உன்னோட உரிமைகளுக்காக எடுத்து காட்டினது மசினி. இவர்தான் மசினி. ஆமா, இந்த கதை தான் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னது, உங்க என்சிஆர்டில இருக்கு. சரிங்களா? நெப்போலியன் செத்த அப்புறம் பழைய சிஸ்டமே கொண்டு வந்து வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதுதான் நியூ கன்சர்வேட்டிசம். ஆனா அதை எடுத்து தூக்கி போட்டு எது கொண்டு வராங்க? நேஷன் ஸ்டேட்ன்றது கொண்டு வராங்க. என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? ஆஸ்திரியன் சான்சலர் தான் அதை புரோக்கர் பண்றான். பழைய பழைய பவுண்டரிஸ் எல்லாத்தையும் மாத்துறான். எது? எல்லா பவுண்டரிஸும் மாத்துறான். நான் என்சிஆர்டியில் இருக்கிற கண்டென்ட் தான் இங்க எழுதியிருக்கேம்மா, உங்களுக்கு உடச்சு காட்டியிருக்கேன். இப்போ என்சிஆர்டியில் சொன்னது தான் அது. எதுக்கு என்சிஆர்டியை பேஸ் பண்ணனா, யூ வில் கெட் கனெக்டட் பெட்டர். மசினி இஸ் ஃப்ரம் கார்பனரை சீக்ரெட் சொசைட்டி, எக்ஸைல் பண்ணது, யங் யூரோப் இன் பர்ன். So, age of revolutions 1830, I will take it from tomorrow.